எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இன்வைட் அவள் ஃபோனில் சொல்லும் போதே எனக்கு பயங்கர சந்தோஷம். ரொம்ப நாளாக அவளோட ஆசை இதுவும். அதை வந்து ப்ரொஃபஷ்னலாக மற்றவங்கள மாதிரி ஆசைப்பட்டோம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாமல் ஒரு விஷயம் செய்கிறோன்னா இன் அண்ட் அவுட் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறோங்கிறத முதல்ல அவள் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும். அதில் எதை பண்ணாலுமே ஒரு கிளாரிட்டி ஒரு கிளியர் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே கை வைக்கவே மாட்டா. ஃபுல்லாக அவளை முதல்ல நம்பிட்டு தான் அந்த வேலையை மற்றவங்களுக்கு கொடுக்கவே செய்வாள். ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ரம்யா எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு பேஷனை ப்ரொஃபஷ்னலாக எடுத்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த ப்ரொஃபஷன் அவள் ரொம்ப லவ் பண்ணி பண்ணிகிட்ருக்கா. இன்னும் அவளுடைய க்ரோத் வந்து நான் இந்த 4 வருஷத்தில் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு படியாக அவள் ஒவ்வொரு இடத்துல அவார்ட் வாங்கும் போதும் அவள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போதும் டயர்டே ஆக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு நாள் நான் எக்ஸ்போ வச்சுட்டு அன்றைக்கி நின்றுட்டு நான் அதுதான் ஃபஸ்ட்டு ரம்யா கிட்டே கேட்டேன். நான் ரம்யா எப்படி டே ஃபுல்லாக நிற்கிற, நைட்டு 9 மணிக்கு வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, காலையில் வந்தாலும் அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, எப்படி உன்னால் முடியுது நின்றுட்டே இவ்வளோ தூரம் பண்ணும்போதுன்னு. பிகாஸ் அவள் அந்த அளவுக்கு இந்த ப்ரொஃபஷனை லவ் பண்ணுறா. இந்த ஸ்கின் வந்து ஸ்கின் கேர் இப்போ ஸ்டார்ட் பண்ணது கூட அவள் எங்கே போய் படித்தா எனக்கு தெரிஞ்சுட்டு வந்தா எல்லாத்தையும் வந்து நான் எல்லாரும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தா. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே நம்பி எப்படி வந்து ரேஸ் ஹேர் ஸ்டுடியோவுக்கு உங்களோட சப்போர்ட்லாம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்கின் கேர் கிளினிக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும். என்னோட சிஸ்டருக்கு இன்னும் மேலும் மேலும் பெரிய சக்ஸஸ்